தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, காவாய் கனகத் திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி, எல்லாம் வல்ல சிவனை வணங்கி உலகெங்கும் ஆளும் அனைத்து மீனராசி என்பவர்களுக்கும் உங்கள் ஜோதிடர் ஆய்வாளர் கோவை குருமூர்த்தியின் இனிய வணக்கம். மீனராசி என்பவர்களே, ஜோதிடம் சார்ந்த பல சித்தாந்தங்களை தொடர்ந்து பதிவிட்டு வருகின்றோம். அந்த அடிப்படையில் இன்றைய தினம் நாம் காணக்கூடிய தலைப்பு மீனராசி என்பவர்களுக்கு சனி பகவான் வக்ர நிலை. இந்த சனி பகவான் வக்ரம் பெற்று உங்களுக்கு கொடுக்க போகின்ற முன்னேற்றங்கள் என்ன, சுப பலன்கள் என்ன அப்படிங்கிறத இந்த பதிவில் எளிமையாக துல்லியமாக நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறவங்க நீங்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. மீனராசி நண்பர்களே, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் தொழில் முறையில் மிக உயர்ந்த இடத்திற்கு வர வேண்டும், தொழில் அதிபராக வேண்டும், தொழிலில் மிகப்பெரிய ஒரு பொருளாதாரத்தை நம்ம வளர்ச்சிக்கு கொண்டு வரணும், லாபத்தை ஈட்டணும் அப்படின்னா சனி பகவானுடைய ஒரு அழுத்தமான ஒரு நிலை வேண்டும். சனி பகவான் உங்களுக்கு ஒரு சுப ஸ்தானத்தில் அமர்ந்து சுப பலனாக கொடுக்க வேண்டும். சனி பகவான் ஒரு உயர்ந்த இடத்தில் உங்கள் ஜாதகத்தில் அமர்ந்திருந்தால், சுபஸ்தானத்தில் அமர்ந்திருந்தால் 100% உங்களுடைய வளர்ச்சிகள் மிக உயர்ந்த இடத்திற்கு வரும். நிறைய பேருக்கு பாருங்க, இளமையிலேயே தொழில் அதிபராகக்கூடிய யோகம், சிறு வயதிலேயே பொருளாதாரத்தில் மிகப்பெரிய ஒரு வல்லரசாக மாறக்கூடிய ஒரு நேரம், வளர்ச்சிகளை மிகப்பெரிய லெவலில் கொண்டு வரக்கூடிய ஒரு நேரம். நிறைய பேட்டியில் பார்த்துருப்போம், இளமையில் சாதித்தவர்கள், அது விளையாட்டுத்துறையாக இருக்கலாம், அல்லது தொழில்துறையாக இருக்கலாம், அல்லது கலைத்துறையாக இருக்கலாம், எது அவங்க ப்ரொஃபஷனல் நினைக்கிறாங்களோ அதில் ஒரு உயர்ந்த இடத்துக்கு வரத்துக்கு சனி பகவானே பலம் பொருந்தி இருக்க வேண்டும். 10ஆம் பாவகாதிபதி தொழில்ஸ்தானாதிபதி பலம் பெற்றாலும் கூட 11ஆம் பாவகாதிபதி லாபஸ்தானாதிபதியும் பலம் பெற்றால் புகழோடு கூடிய செல்வம், செல்வத்துடன் கூடிய புகழ் இரண்டுமே அந்த ஜாதகனுக்கு கிடைக்கும். ஆக இந்த சனி பகவான் இயற்கையில் பாவகிரகமாக வருகின்றார். இந்த பாவகிரகமாக வரக்கூடிய சனி பகவான் எந்த இடத்தில் நிற்கின்றாரோ நின்ற இடத்தை சுபிட்சமாகவும் பார்க்கின்ற இடத்தை கெடுபலனாகவும் கொடுக்கக்கூடிய தன்மை உடையவர். ஆக இப்போ பாருங்க, உங்களுக்கு சனி பகவான் 7 சனியாக சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு காலம். இளமை வயதில் உள்ளவர்களுக்கு கல்வி தடை, அதே நேரத்தில் ஆயுள் ஆரோக்கிய தடை, வளர்ச்சிகள் தடை, ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு மேலே ஒரு 30 வயசுக்கு மேலே இருக்கக்கூடியவங்களுக்கு தொழில் ரீதியாக தடை, குடும்ப ரீதியாக தடை, பூமி சொத்துக்கள் இதை சார்ந்த ஒரு சில தடைகள் இருக்கும். கடந்த காலகட்டங்களில் எவ்வளவு போராடினாலும் நம்மளால் எதையுமே சாதிக்க முடியலையே அப்படிங்கக்கூடிய ஒரு நிலை. காரணம் 7 சனி. சரி, இந்த 7 சனியுடைய தாக்கம் தான் நமக்கு பெரிய லெவலில் பாதிக்குதுன்னு பார்த்தோம் அப்படின்னா, அதை தாண்டி 7 சனியுடைய தாக்கம் ஒரு புறம் இருந்தாலும் கூட சனி பகவானது பார்வையால் கிடைக்கக்கூடிய நெகட்டிவான பலன். சனி நின்ற இடத்தை சிறப்பாக வெறுப்பார், பார்க்கின்ற இடத்தை கெடுப்பார். சனி பகவான் பார்வை படக்கூடிய ஒரு ஸ்தானங்கள் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் பாவகத்திற்கும், உங்களுடைய ராசிக்கு 6ஆம் பாவகத்திற்கும், தங்களுடைய ராசிக்கு 9ஆம் பாவகத்திற்கும் சனி பகவானுடைய பார்வை உண்டு. ஆக இதனால் ஏற்பட்ட ஒரு மன உளைச்சல், பட்டக்காலில் படும், கெட்டக்கூடிய கெடும் அப்படிங்கிற மாதிரி அடுத்தடுத்து வந்த தடைகள் பெரிய லெவலில் உங்களை ஒரு பிரேக் பண்ணி வச்சிருக்கு. நம்ம திறமையாக செயல்படுறோம், எல்லாமே தெளிவாக முடிவு பண்ணுறோம், எந்த இடத்துலையும் நம்ம தவறு செய்யலை, ஆனால் எதுவுமே நமக்கு சரியாக அமையலை. என்ன காரணம் எதுவுமே நமக்கு புரியல, ஏதோ ஒன்று நம்மளை தடங்கல் பண்ணுது, ஆனால் என்னன்னு நமக்கு தெரியல அப்படிங்கக்கூடிய ஒரு மன உளைச்சல் ஒரு புறம். இதற்கு காரணம் சனி பகவானுடைய 7 சனிங்கிற ஒரு பிடி ஒரு புறம், சனி பகவானுடைய பார்வை ஒரு புறம். கடந்த காலகட்டங்களில் தங்களுடைய ராசிக்கு அதிபதி குரு பகவானை தனஸ்தானத்தில் அமர்ந்து ராகுவோட பிடியில் சிக்கினார். குரு சண்டால யோக அமைப்பு இது 2ஆம் பாவகத்தில் நடந்ததுனால, ராசிக்கு அதிபதி பலகீனப்பட்டதுனாலையும் சனி பகவானுடைய பார்வை இருந்ததுனாலையும் குடும்ப ரீதியாக நிம்மதி இல்லை, வளர்ச்சிகள் இல்லை, பொருளாதாரத்தில் தன வரவுல தடங்கள் இருந்தது. நிறைய நண்பர்களுக்கு பாருங்க, திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளால் நிறைய பணம் வந்திருந்தாலும் கூட அது ப்ராப்பராக நம்ம பயன்படுத்த முடியாமல் விரைய செலவுகள் ஆச்சு. சார், வளர்ச்சி வந்ததுங்க, வசதி வந்தது, வாய்ப்புகள் கிடைச்சது, ஆனால் எல்லாமே ஆரம்ப காலகட்டத்தில் ஒரு அருமையான வாய்ப்பு நினைச்சோம், ஆனால் முடிவு பார்த்தா டோட்டலாக நாங்கள் முடங்கி போயிட்டோம் அப்படிங்கக்கூடிய ஒரு நிலை. சரி, இந்த நிலை மாறுமா? ஏதாவது ஒரு சின்ன ஒரு வாய்ப்பு கிடைக்குமா, மீண்டும் நம்ம ரீஎன்ட்ரி கொடுக்கறதுக்கு அப்படிங்கக்கூடிய ஒரு எதிர்பார்ப்பில் தான் நிறைய மீனராசி நண்பர்கள் டிராவல் ஆகிட்டு இருக்கிறீங்க.
100% உங்களுக்காக பிரபஞ்சமா பார்த்து உருவாக்கக்கூடிய ஒரு காலம்தான் இந்த சனியுடைய வக்ர நிலை. ஜூன் மாதம் 29ஆம் தேதி முதல் நவம்பர் மாதம் 15ஆம் தேதி வரை சரியாக 4 மாதம் 15 நாட்கள். இந்த 4 மாதம் 15 நாட்கள் உங்களுடைய முயற்சியை பலப்படுத்தும் பொழுது மிக உயர்ந்த இடத்திற்கு வரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும். அதே போல சனி பகவான் வக்ரம் பெறுகின்றார். சரி, வக்ரம்னா என்ன? ஏன் சனியுடைய ஒரு பார்வை பொறுத்த வரையும் இப்போ நெகட்டிவா இருக்கு, வக்ரத்துக்கு அப்புறம் பாசிட்டிவா மாறுது அப்படின்னா, ஒரு இயற்கையில் பாவகிரகம் வக்ர நிலை அடையும் பொழுது அந்த பாவத்தன்மை மாறி சுபபலனா தரணும் அப்படிங்கிறது விதி. அப்போ சனி பகவான் இயற்கையில் பாவகிரகம், அவருடைய வக்ர நிலை பொறுத்தவரையும் தன்னுடைய பாவத்தன்மையை மறந்து அவர் சுயப்பலனை சுபப்பலனை கொடுக்கக்கூடிய ஒரு யோகம் உண்டு. அதே போல வக்ரம் என்பது தன்னுடைய ஓடு பாதையிலிருந்து ஒரு கிரகம் நேர்கோட்டில் போயிட்டு இருக்கு அப்படின்னா அந்த நேர்கோட்டிலிருந்து அந்த அச்சிலிருந்து விலகும் பொழுது தன்னுடைய நிதானத்தை இழப்பது, ஒரு சுழற்சியை அதிகப்படுத்துவது வக்ரம் என்று சொல்கின்றோம். தன்னைத்தானே சுற்றி கொள்வது, பின்னோக்கி நகர்வது, முன்னே சென்ற கிரகம் பின்னோக்கி வருவது, ஒரு நிலை தடுமாறி நம்ம நல்லா நடந்து போயிட்டு இருக்கிறோம், ஒரு சின்ன தடுமாற்றம் கீழே விழுகிற ஸ்டேஜ் வரும் பொழுது நமக்கு ஒரு இனம் புரியாத ஒரு வேகம் வரும். எங்க விழுந்துருவோமோ அப்படின்னு டக்குன்னு எதாவது பிடிச்சிக்கணுங்கிற ஒரு வேகம் வரும். இதுதான் வக்ரம். அப்போ நமக்கு எதுவுமே நம்மளுடைய சுய சிந்தனையே நமக்கு இருக்காது. அந்த நேரத்தில் நம்ம பிடிச்சிக்கணும் அப்படிங்கிறது மட்டும்தான், ஏதாவது ஒன்று நம்ம தடுத்து நிறுத்திக்கணுங்கிறது மட்டும்தான் நமக்கு மனசுல போடும். ஆக இந்த ஒரு வக்ரம் பொறுத்தவரையும் யாருக்கு சுப பலன் கொடுக்குமோ இல்லையோ, ஆனால் மீனராசி என்பவர்களுக்கு மிகப்பெரிய லெவலில் வளர்ச்சியை கொடுக்கும். எல்லா ராசிக்குமே இது சுப பலன் கொடுக்கும். அதை தாண்டி மீனராசி என்பவர்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு பலனை கொடுக்கும். ஏன்னா அவர் இருக்கின்ற இடம் 12ஆம் பாவகம், விரயஸ்தானம். இந்த விரயஸ்தானத்தில் இருக்கக்கூடிய இந்த சனி பகவானுடைய நிலை பொறுத்தவரையும் மீனராசி என்பவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு விரயத்தை நிறுத்துவார், கடன் சுமைகளை குறைப்பார், அசுப விரயங்களை தடுப்பார், நிம்மதியில்லாத ஒரு நிலையை தடுப்பார். இனி இதுக்கு பிறகு உங்களுக்கு ஒரு நிம்மதி கிடைக்கும், ஒரு சந்தோஷம் பிறக்கும், ஒரு மாற்றம் தெரியும். சார், தனஸ்தானத்தில் 2ஆம் பாவகத்தில் சனி பகவானுடைய பார்வை எப்போ விழுந்ததோ கிட்டத்தட்ட இந்த 2 வருஷமா பண வரவு டோட்டலா லாக்கு. எதுலையுமே நம்ம பெரிய லெவலில் இன்கம் எடுக்கவே முடியல. அடுத்தடுத்து முதலீடு போடுறோம், முதலீடாவே இருக்குது, மீறினா நஷ்டமாகதே தவிர அது லாபமாக கன்வே ஆகலை. ஸோ அடுத்தது நமக்கு வர வேண்டிய பணம் வரல. எந்த இடத்துல நமக்கு கரெக்டாக ப்ராப்பராக நமக்கு நினச்சி கொடுத்துருந்தோமோ அந்த இடத்துல இருந்து லாக். இப்போ பணமும் வரல, கொடுத்த உறவுகளும் பகையாச்சு. நம்ம பார்த்து உதவி பண்ணியிருப்போம், அவங்களுடைய கஷ்டத்தை அறிஞ்சு உதவி பண்ணியிருப்போம். ஆனால் இன்னைக்கு நம்மக்கிட்ட பணம் வாங்கணும், அவங்க நல்ல முறையில் இருக்கிறாங்க, அவங்கக்கிட்ட பணம் கொடுத்துட்டு நாம் இன்னைக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறோம். கடனுக்கு கடன் வாங்கி கொடுத்து இன்னைக்கு நம்ம அதுக்கு வட்டி கட்டிட்டு இருக்கிறோம். அடுத்தவங்க சாப்பிட்டு போன பணத்துக்கு இன்னைக்கு நாம் வட்டி கட்டுறோங்கிற மாதிரி தன்னுடைய குடும்ப கஷ்டத்தை தாங்கிறதே பெரிய விஷயம். இதில் மற்றவங்களுக்கு சேர்த்து நம்ம பாடுபடணுமேங்கிற ஒரு சூழ்நிலை மீனராசி என்பவர்களுக்கு. இந்த நிலையிலிருந்து மாற்றம் வருமா? கண்டிப்பாக வரும். அதே போல குடும்பஸ்தானத்திலே நிம்மதி இல்லை, தன்னுடைய கணவன் மனைவி உறவு முறைகள் ஒரு பலம் பெருந்திய நிலையில இல்லை. எந்த அளவுக்கு நீங்கள் விட்டு கொடுத்து போனீங்களோ, எந்த அளவுக்கு நீங்கள் ஒரு புரிதலோடு இருந்தீங்களோ, அப்போ அந்த புரிதல் இந்த இடத்துல அப்படியே டோட்டலாக பிளாக் ஆகுது. கணவன் மனைவியுடைய ஒரு சில கருத்து வேறுபாடு, சின்னதாக ஆரம்பித்த பிரச்சனை, மைல்டாக ஆரம்பித்த பிரச்சனை இன்னைக்கு பெரிய லெவலில் அது விஸ்வரூபம் எடுத்து இன்னைக்கு குடும்பமே பிரிஞ்சு போகிற சூழ்நிலை, அல்லது நிறைய பேர் விவாகரத்துக்கு போயிட்டுங்கிறக்கூடிய ஒரு நிலை, இதிலிருந்து மாறி வருவோமா? கட்டாய மாற்றம் கிடைக்கும். அதே போல் பார்த்தீங்கன்னா நிறைய நண்பர்களுக்கு 2ஆம் பாவகம் கல்வி ஸ்தானகம். இந்த ஆரம்ப நிலை கல்வியில் உள்ளவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு டிராபேக். இது +2 படிக்கக்கூடியவங்களுக்கு, 10th படிக்கக்கூடியவங்களுக்கு ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு சூழல். ஏன்னா ஞாபக சக்தி குறையும். சார், நல்லா ப்ரிப்பேர் பண்ணுறேன், ஆனால் எக்ஸாம் காலுக்கு போனால் எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது, மைண்டு டோட்டலாக பிளாக் ஆயிடுது, அப்படிங்கக்கூடிய ஒரு நிலை இருக்கும். கல்வி தடைகளை உருவாக்கும். அந்த நிலையிலிருந்து மாற்றம் வருமா? கண்டிப்பாக இந்த 4.5 மாதம் உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயங்கள் நடக்கும். சனி பகவான் வக்ரம் பெற்று அவரது பார்வை 2ஆம் பாவகத்துக்கு படுவதன் மூலம் சராசரி என்னெல்லாம் உங்களுக்கு நெகட்டிவாக இந்த இடத்துல இருந்ததோ இதெல்லாம் உங்களுக்கு பாசிட்டிவாக மாறும். தனம் இந்த நேரத்தில் சேரும், குடும்ப உறவுகள் பலப்படும், கல்வி தடைகள் விலகும், பொருளாதார நெருக்கடிகள் தீரும். அதை தாண்டி கடந்த காலகட்டங்களில் பாருங்க, 6ஆம் பாவகத்திற்கு சனி பகவானுடைய நேரடி பார்வை. 6ஆம் பாவகம் என்பது எதிரி, பகை, நோய், கடன், அவமானம்,
தேவையில்லாதவங்க கிட்ட எல்லாம் ஒரு வார்த்தை வாங்கிட்டோம். நம்மளை பார்த்து தலை குனிஞ்சு நிற்கிறவங்க இன்னைக்கு தலை நிமிர்ந்து நம்மளை ஒரு வார்த்தை கேட்குறாங்க. கை கட்டி நின்று பதில் சொன்னவங்க காலம் போய் இன்னைக்கு கை நீட்டி நம்மள ஒரு கேள்வி கேட்குற ஒரு சூழ்நிலைக்கு உருவாயிட்டோம். அவங்களுக்காக நம்ம பார்த்து பார்த்து பண்ணோம். இன்னைக்கு அவங்களே நம்மளை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு பேசுகிற ஒரு சூழ்நிலை. இன்னைக்கு மற்றவங்களுக்கு முன்னாடி நம்ம தலை குனிஞ்சு நிற்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. நம்ம சம்பாதிச்சு வச்ச பணங்காசு போனால் போயிட்டு போகுது. ஆனால் எங்கே மதிப்பு மரியாதை கௌரவத்தை இழந்துருவோமோ ஆனால் எல்லாமே இழக்கிற சூழ்நிலை. இழந்துட்டோம் அப்படிங்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறீங்க. இதுக்கு மேலே இழக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லைங்கிற சூழ்நிலையில் இருக்கக்கூடியவங்க நிறைய பேர் இருக்கிறீங்க. கவலைகள் வேண்டாம். எதிரிக்கு முன்னாடி நீங்கள் வாழ்ந்து காமிப்பீங்க. அதே போல் கடன், அடுத்தடுத்து கடன், அடி மேலே அடி, பட்டக்காலில் படும் கெட்டக்கூடிய கெடுமுங்கிற மாதிரி மீனராசி நண்பர்களுக்கு உங்களை மாதிரி வாழ்க்கையில் பெரிய லெவலில் வளர்ச்சியில் இருந்தவங்களும் கிடையாது. கடந்த காலகட்டங்கள் மாதிரி உங்களை மாதிரி கெட்டவங்களும் கிடையாது. குடுக்கல் வாங்கலில் இருந்த நம்பிக்கை நாணயம் உடைஞ்சி இன்னைக்கு வரவு செலவுகளில் பெரிய லெவலில் ஒரு பாதிப்புக்குள்ளாகி வாங்கின இடத்துலையும் கொடுக்க முடியல, கொடுத்த இடத்துலையும் வாங்க முடியல, எதையுமே இங்கே சரி பண்ண முடியலைங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. இந்த கடன் சுமையிலிருந்து வெளியில் வந்துருவோமா அப்படிங்கிறது ஒரு மன உளைச்சல். படுத்தா நிம்மதியான தூக்கம் இல்லை, சரியான சாப்பாடு இல்லை. இதனாலேயே ஹெல்த் ரொம்ப ஆரோக்கியம் பாதிக்கப்பட்டு ப்ரெஷரு, டென்ஷனு, பிபி, இதனால் ஒரு மிகப்பெரிய ஒரு மன அழுத்தத்துக்குள்ள ஆளாகி நிறைய பேர் நோய்வாய்ப்பட்டவங்க எல்லாமே இருக்கிறீங்க. 100% உங்களுடைய கடன் சுமைகள் இந்த நேரத்தில் தீரும். ஒரு வேகத்தை உருவாக்குவீங்க. என்னால் எதுவுமே முடியாது அப்படின்னு நினச்சி நீங்கள் இருந்தாலும் கூட உன்னாலேயும் முடியுங்கிற பலத்தை சனி பகவானே கொடுக்கின்றார். அதனால தான் சொல்லுவோம், சனியப்போல் கெடுப்பாரும் இல்லை, சனியப்போல் கொடுப்பாரும் இல்லை. கடந்த காலகட்டங்களில் உங்களுக்கு எதெல்லாம் சனி பகவானால் நீங்கள் இழந்தீங்களோ, மதிப்பு, மரியாதை, கௌரவம், அந்தஸ்து, பொருளாதாரம், கல்வி, நல்ல குடும்பம், நல்ல சந்தோஷம், அமைதியான ஒரு வாழ்க்கை எல்லாம் இழந்தீங்களோ இது எல்லாமே திரும்ப பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. இந்த 4.5 மாதத்துக்குள்ள நிச்சயம் இதுக்கான மாற்றங்கள் உண்டு. அதை தாண்டி 6ஆம் பாவகம் என்பது நோய், சம்பந்தமே இல்லாத நோய். பாதத்தில், முழங்காலில், கணுக்காலில், எலும்புகள் சார்ந்து, நரம்புகள் சார்ந்து, தசைகள் சார்ந்து ஒரு சில பிரச்சனைகள், இடுப்புக்கு கீழே பாதம் வரையுமே பார்த்தீங்கன்னா ஒரு சில பாதிப்பு கட்டாயம். அந்த நேரத்தில் அந்த உடலில் ஏற்பட்ட நோய்வாய்கள் மாறும். நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கும். அதை தாண்டி 9ஆம் பாவகத்திற்கு சனி பகவானுடைய பார்வை கடந்த காலகட்டங்களில் அப்பாவே தனக்கு எதிரி, மகனே தனக்கு எதிரி, இல்லை மகளே தனக்கு எதிரி. தன்னுடைய குடும்பத்துக்குள்ள அந்த அப்பா மகள், அப்பா மகன் அப்படிங்கிற அந்த உறவுகள் பெரிய லெவலில் இல்லை. பெரிய லெவலில் ஒரு விரிசல் ஓடி இன்னைக்கு அப்பாவை பார்த்தாவே எதிரி பார்க்குற மாதிரி, மகனை பார்த்தாவே அப்பா எதிரி பார்க்குற மாதிரி, நல்ல இவங்கள மாதிரி ஒத்துமையாக இருந்தவங்களும் இல்லை, இன்னைக்கு இவங்கள மாதிரி பிரிஞ்சவங்களும் இல்லை அப்படிங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை கடந்த காலகட்டங்களில் கொடுத்துருக்கும். அதே மாதிரி பாருங்க, அடுத்ததாக அப்பா வகையில் வரக்கூடிய சொத்துக்கள் கைக்கு வரல, எல்லாம் முடிஞ்சது, கடைசி கிளைமேக்ஸு. ஆனால் யாரோ ஒருத்தருடைய ஒரு தடங்களால் ஒட்டுமொத்த சொத்துக்கள் நம்ம கைக்கு வர்றது தடங்களாயிருச்சு. பல நாள் கஷ்டப்பட்டு கொண்டு வந்து ஒரு இடத்துல நிறுத்தணும். ஆனால் இன்னைக்கு அந்த காரியம் அப்படியே நின்று டிராபேக் ஆயிருச்சு. மீண்டும் ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பிக்கணுங்கிற ஒரு சூழ்நிலை. அதே நேரத்தில் அந்த சொத்துக்கள் இருந்து ஏதாவது நமக்கு ஒரு மாற்றம் கிடைக்குமா? இந்த நேரத்தில் இந்த 4.5 மாதத்துக்குள்ள பூர்வீக சொத்துக்கள், தந்தை வழி சொத்துக்கள் யார் யாருக்கெல்லாம் தடங்களாக நிற்குதோ கண்டிப்பாக இது எல்லாமே உங்களுக்கு சேரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. தந்தையுடைய உடல் ஆரோக்கிய பாதிப்பு, 9ஆம் பாவகத்திற்கு சனியுடைய பார்வை, தந்தையுடைய உடல் ஆரோக்கிய பாதிப்பு கண்டிப்பாக அந்த நேரத்தில் அவருடைய ஹெல்த்தில் ரொம்ப கவனமாக பார்த்துக்குவாங்க. ஹெல்த்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் தெரியும். சின்ன ஒரு விஷயம்னா கூட டக்குன்னு அதுக்கான ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணிக்குவாங்க. உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை தந்தைக்கு. அதே போல் இந்த 9ஆம் பாவகம்ங்கிறது பாக்கியஸ்தானம், தன்னுடைய ஆள் மனதுக்குரிய ஸ்தானம். நீங்கள் நினைச்சதை சாதிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு. நீங்கள் எதுவாக மாறணும்னு நினைக்கிறீங்களோ, நான் தொழிலில் சாதிக்கணும், சாதிப்பீங்க. குடும்ப ரீதியாக ஜெயிக்கணும், ஜெயிப்பீங்க. நான் வழக்கில் இருந்து வெற்றி பெறணும், கண்டிப்பாக வெற்றி பெறுவீங்க. எதிரிக்கு முன்னாடி வாழ்ந்து காமிக்கணும், நிச்சயம் வாழ்ந்து காமிப்பீங்க. அயல் நாட்டில் நான் சாதிக்கணும், வெளிநாட்டில் இருக்கிறேங்க, வாழ்க்கை சிறப்பாக இல்லை, வெளியில் சொல்லவும் முடியல, மனசுக்குள்ளே வச்சுக்கவும் முடியல, கண்டிப்பாக அந்த நேரத்தில் அயல்நாடு வாழ்க்கை பெரிய லெவலில் வளர்ச்சிகளை கை கொடுக்கும். சனி பகவான் நல்ல மேன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை உருவாக்கி தருவார். ஆக மீனராசி நண்பர்களே, 7 சனியுடைய பிடி எவ்வளவு இருந்தாலும் கூட சனி பகவானது வக்ர நிலை உங்களுக்கு சரியான மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக வருகிறார். கெடுக்கக்கூடிய சனி பகவானே கொடுக்கக்கூடிய நிலைக்கு தள்ளக்கூடிய இந்த ஒரு காலகட்டம் 4.5 மாதம். முயற்சிகளை பலப்படுத்துங்க, கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் ஜெயிச்சு மேலே வருவீங்க.
இந்த நேரத்தில் நீங்கள் பார்த்துக்க வேண்டியது உங்களுடைய சுய ஜாதகம் சாதகமாக இருக்கின்றதா. ஒவ்வொரு பதிவிலையும் நம்ம தெளிவாக சொல்கிறோம். திசா புத்திகள் சாதகமாக இருக்க வேண்டும். எந்த கிரகம் கோச்சாரத்தில் வலிமை அடைகின்றதோ அந்த கிரகம் நம்மளுடைய ஜாதகப்படி கெடாமல் இருக்க வேண்டும். அந்த கிரகம் தங்களுடைய ஜாதகத்தில் ஒரு சுபத்தன்மையோடு செயல்பட வேண்டும். அதே நேரத்தில் திசா புத்திகளும் கோச்சார கிரகமும் தன்னுடைய சுய ஜாதக பலமும் மூன்றும் ஒன்று சேரும் பொழுது 100% உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பெரிய இலக்கு நோக்கி பயணம் பண்ணுவீங்க. இந்த காரியங்கள் எல்லாம் தடையில்லாமல் உங்களுக்கு நடக்கும். நீங்கள் சாதிச்சு மேலே வருவீங்க. அப்போது இந்த நேரத்தில் உங்களுடைய ஜாதகம் சாதகமாக இல்லையா அப்படிங்கிறத நம்ம தெளிவாக பார்த்துக்கணுங்க. துல்லியமாக பார்த்துக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க கீழே ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்க. உங்களுடைய முன்பதிவை பதிவு பண்ணுங்க. உங்களுடைய ஜாதகத்தை வாட்ஸ்அப் மூலம் அனுப்புங்க. கண்டிப்பாக அதுக்கான பலன் எளிமையாக துல்லியமாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இனி அடுத்தது நம்ம எதை நோக்கி பயணம் பண்ணணும், நம்ம வாழ்க்கையில் எந்த சார்ந்த ஒரு முடிவுகள் எந்தெந்த நேரத்தில் எடுக்கணும் அப்படிங்கிறது நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். மேலும் ஒரு அழகான தருணத்தில் அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் ஆய்வாளர் கோவை குருமூர்த்தி. நன்றி, வணக்கம்.